தமிழக சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் அவங்க தேசிய கீதம் இருக்குதா என்பது எனக்கு தெரியல. புதுச்சேரி சட்டமன்றம் மட்டும் இல்லை, அனைத்து மாநில சட்டமன்றங்களும் தேசிய கீதம் பாடப்பட்டு பின்பு அந்த மாநிலத்தினுடைய மொழி வாழ்த்து பாடப்பட்டு அதன் பிறகு கவர்னர் உரையாற்றுவது என்பது ஒரு மரபு. அது தமிழகத்தில் ஏன் அது மாதிரி செய்யப்படவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. புதுவையை பொறுத்தவரை தேசிய கீதம் பின்பு புதுச்சேரியுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து அதன் பிறகு கவர்னர் உரை எப்பொழுதும் நடக்கும். அதே மாதிரி முடிந்த பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படும். ஆளுநர் வந்து இந்த தேசிய கீதம் பாடலை சரியான முறையா இருக்குமா? அது தமிழகத்தை சார்ந்த ஆளுநர் ஏன் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அது அவரை தான் நீங்க கேட்கணும். புதுச்சேரியில் முறைப்படி தேசிய கீதம் முதல் பாடப்பட்டு பின்பு புதுச்சேரியுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து வாசிக்கப்பட்டு அதன் பின்பு மாநில துணைநிலை ஆளுநருடைய உரை இருக்கும். அதன் பின்பு தேசிய கீதம் பாடப்படும். அது நீங்கள் அந்த மாநிலம் தான் கேட்கணும். பாண்டிச்சேரி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், தமிழ்நாடு கேட்டிங்கன்னா அதான் அந்தந்த மாநிலங்கள் என்ன முறை வைத்திருக்காலும் அவர்கள் தான் கேட்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.